நாகர்கோவில் வடிவீஸ்வரத்தில் மின் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மூதாட்டி உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமி, வயது 80. இவர் இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணியளவில் வீட்டில் சமையலறையில் சமையல் செய்து கொண்டிருந்தார். அப்போது வீட்டில் திடீரென மின் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயானது திடீரென அருகிலுள்ள அறைகளுக்கும் பரவியது. மேலும் அங்கிருந்த பொருட்களும் தீயில் எரியத் துவங்கியது. தீ மளமளவென பற்றி எரிந்ததால் சமையல் அறையிலும் தீ பரவியது. இதையடுத்து வீட்டிலிருந்து புகைமூட்டம் வருவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் கூட்டார் போலீசாருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் சமையல் அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூதாட்டி லட்சுமி வெளியே வர முடியாமல் தீயில் சிக்கி பரிதாபமாக உடல் கருகி உயிரிழந்தார். வீட்டில் இருந்த பொருட்களும் தீயில் கருகியதைத் தொடர்ந்து அவற்றை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். மேலும் அங்கிருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் தீப்பிடித்ததால் அங்கிருந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டரில் பிடித்த தீயை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக அணைத்தனர். தீயில் சிக்கி உயிரிழந்த மூதாட்டி லட்சுமியின் உடலை போலீசார் மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.